டேர் இன் கிரைஸ்ட், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், சில தலைவர்கள், ஜெப தலைவர்கள், தேவன் ஏற்படுத்தின தலைவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. காரணம், கடைசி நாட்களில் கடைசியாய் நாம் பார்த்தது காயினின் ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். காயின் எப்படி ஜெபித்தார், நாம் அப்படி ஜெபிக்கக்கூடாது, தேவைக்காக மட்டும் தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடாது என்பதை நாம் காயினின் ஜெபத்தின் மூலியமாய் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைவர் யார் என்றால், அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து, எகிப்தினிடத்திலிருந்து விடுதலை பெற்று தேவன் அவரை கொண்டு வழிநடத்தின ஒரு அற்புதமான தலைவர் மோசேயை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். காரணம், நம் குடும்பத்தையும் நம் சபையும் நடத்துவது எவ்வளவு கடினமான விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு சிலரை வைத்து நாம் போராடுவதே கடினமான சூழ்நிலையில் குறைந்தது 6 லட்சம் புருஷர்களை மோசே வழிநடத்தினார் என்று வேதம் சொல்கிறது. 40 ஆண்டு காலமாக வனாந்தரத்தில் மோசே வழி நடத்தினார். ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாய் வழி நடத்தல, அவ்வளோ கடினமான சூழ்நிலைகளில் மோசே வழி நடத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. எதனால் அவரால் ஈஸியாய் கடினமில்லாமல் வழிநடத்த முடிந்தது என்றால், தேவ ஆலோசனை அவர் பெற்று தேவனிடத்தில் அதிகமாய் பேசுகிற ஒரு நபராய் மோசே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். அது நிமித்தமாய் தான் கர்த்தர் அவர் மூலியமாக எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ப கட்டளைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார், நமக்கும் கொடுத்திருக்கிறார். இவ்வேதம் சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு கண்டிப்பாய் தேவனோடு முகமுகமாய் பேச வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கும். தேவன் என் மூலியமாய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும், அதிசயங்களை செய்ய வேண்டும் என்கிற தாகம் உங்களுக்குள் இருக்குமானால், நீங்களும் மோசேயை போல ஜெபிக்க கற்றுக்கொள்வீர்களானால், உங்கள் ஜெப நேரத்தை இன்னும் அதிகப்படுத்துவீர்களானால், கண்டிப்பாக மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடும் கூட இருப்பார். ஆமென். வேதம் சொல்கிறது, மோசேயின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் பார்க்கும்போது, 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, கன்றுக்குட்டியை செய்து, பொன் கன்றுக்குட்டியை செய்து தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடி தேவனிடத்தில் ஜெபம் செய்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனோடு கூட தேவனிடத்தில், அப்பா இந்த ஜனங்களுக்காக கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, இந்த ஜனங்களுக்காக உதவி செய்யுங்க, இந்த ஜனங்கள் மேலே நீங்கள் கோபம் படாதீங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் மன்றாடுகிறதை பார்க்க முடிகிறது. தேவனிடத்தில் மிகவும் கெஞ்சி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 32:13 பார்க்கிறோம், என்று அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த தாழ்மை குணம் மோசே இடத்துல இருந்தது, அந்த வாஞ்சை இருந்தது, எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் மோசேக்குள் இருந்தது. அதனால் அவர் கெஞ்சி ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனிடத்தில் அந்த கோபம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 33:12-23 என் சமூகம் உங்களோடு இருக்காதுன்னு கர்த்தர் சொல்லும்போது பரிதவித்து போகிறார், பதபதைத்து போகிறார். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை எங்கள் விட்டு எடுத்துடாதீங்கப்பா, நீங்கள் எங்களோடு இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று மன்றாடுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த உலகத்துல நாம் வாழும்போது தேவ சமூகம் இல்லாமல், தேவ பிரசன்னம் இல்லாமல் வாழ முடியாது. தேவனுடைய மகா கிருபை இல்லாமல் வாழ முடியாது. தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் வாழ முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா,
அப்பொழுதுதான் மோசே கேட்கிறார், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலோ. ஆண்டவரும் சொல்றாரு, நான் என் மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவேன், என் மகிமையை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் ஜெபத்தில் தேவனிடத்துல நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என் ஊழியத்தில் மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா, உங்க மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் கெஞ்சி பிரார்த்திப்பீர்களானால், ஜெபிப்பீர்களானால் கண்டிப்பாக தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். மோசே இடத்திலிருந்து மிகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், என்ன தேவை என்பதை தெளிவாக நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 10-15 வரைக்கும் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளார போராட்டம், எங்களுக்கு அது வேணும் இது வேணும் இறைச்சி வேணும் என்று மோசே இடத்துல அழுத போது, அங்கே மோசே விசனப்பட்டு தேவனிடத்தில், ஆண்டவரே இவங்க பாரத்தை சுமக்கிறதுக்கு என் பிள்ளைங்க இவங்க இல்லையப்பா, நான் இவங்களை பெற்கவே இல்லையே, நான் இவர்களின் குழந்தைகள் இல்லையே, இவர்களுக்காக நான் ஏன் பரிதவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம், ஒரு கண்ணீர், வேதனை, தன்னுடைய விரக்தியை, மன உளைச்சலை தேவனிடத்துல வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற தேவ பிள்ளையே, தெய்வ ஊழியர்களை, உங்கள் வாழ்க்கையில் மன உளைச்சலோடு விரக்தியோடு கூட என்னை அழைத்த தேவன் ஏன் என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறார் என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் தேவனிடத்துல முறையிடுங்கள். ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்க மூலியமாய் அநேக நன்மைகளை, அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கண்டிப்பாக தேவன் மாற்றுவார் என்பதில் மாற்றமில்லை. மோசேயின் ஜெபத்துல சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடவுளோடு நெருக்கமாக இருக்கிறதை நாம் யாத்திராகமம் 33:11 பார்க்கிறோம். தன் சிநேகிதனோடு பேசுவது போல ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளார மோசே இருந்தார் என்று பார்க்க முடிகிறது. நம் ஜெப வாழ்க்கையும் தேவனிடத்துல, தெய்வ சமூகத்தை, தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், முகமுகமாய் தேவனிடத்துல பேசுகிற அனுபவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். கேட்போம், நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசுவார். இரண்டாவதாக, பரிந்து பேசுகிற ஜெப வீரர்களாய் நாம் இருக்க வேண்டும். மக்களுக்காக, நம்மை எதிர்க்கிறவர்களுக்காக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, கொடுமைப்படுத்துகிறவர்களுக்காக நாம் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் இருக்க வேண்டும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று எப்படி சிலுவையில் ஆண்டவர் ஜெபித்தாரோ அதே ஜெப சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக, மன தாழ்மை உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பாரம் உள்ளவர்களாய், தேவனுடைய வழி நடத்துதலை, வழிகாட்டுதலை, உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் உதவிகளை நமக்கு அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். மோசேயின் ஜெபத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், கடவுளுடன் தனிப்பட்ட உறவை இன்னும் அதிகமாய் வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனோடு இன்னும் நெருங்கி பழக வேண்டும். தேவனுக்கென்று அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போமேயானால் நிச்சயமாய் நாம் தேவனோடு தனிப்பட்ட முறையில் பேசுகிற ஒரு ஜெப வீரர்களாய், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிற ஜெப வீரர்களாய் இருக்க முடியும். அது மட்டுமல்லாது பிறருக்காக பரிந்து பேசுகிற எண்ணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் மட்டுமே எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன் கிரியைகளை வெளிப்படுத்தினது போல உங்களுக்கும் கர்த்தர் தன் கிரியைகளை வெளிப்படுத்துவார். மோசேக்கு தன் வழியை காட்டினது போல உங்களுக்கும் எல்லா ஆபத்தான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு தன் வழியை காட்டுவார். செங்கடல்களை விளக்க செய்வார். ஏலியன்களை கர்த்தர் உருவாக்குவார். எல்லா மாறாவின் கசப்புகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா எபிரேயர் 11:27 பார்க்கிறோம், அதரிசமான தேவனை அவருடைய விசுவாசத்தினாலே எகிப்தை விட்டு புறப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கானானை நோக்கி மோசே புறப்பட்டார் விசுவாசத்தோடு. அதே போல்தான்
நாளைக்கு என்ன நடக்குமோ என்று தெரியாத சூழ்நிலையிலும் தேவனை பற்றி கொண்டிருங்கள், தேவனை பிடித்து கொண்டிருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நல் வழியை காண்பிப்பார். மோசேக்கு காண்பித்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தது போல உங்களுக்கும் காண்பித்து உங்களை மேன்மையடைய உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இன்னும் அதிகமாய் தனிப்பட்ட ஜெபத்தில் தேவனோடு கூட தரித்திருக்க ஆரம்பிங்கள். தேவனிடத்தில் காலையிலே எழுந்து முறையிடுங்கள். காலையிலே எழுந்து தெய்வ பிரசன்னத்துக்காக காத்திருங்க. தேவன் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். அநேகருக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய், இந்தியாவுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய், நீங்கள் வாழ்கிற பட்டணங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய், உங்கள் சபைக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய், உங்கள் போதகர்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய், உங்கள் சபை விசுவாசிகளுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் மோசேயை போல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். இந்த ஜெபம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. என்னோடு கூட பேச நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் இன்னும் ஜெபத்தில் உங்களை உற்சாகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 8072959858. I am Pastor and Prophet B. Benjamin Newton. I am in Trichy. God bless you.